சில பேர் பார்த்துருக்கீங்களா, உங்க ஊர்ல கூட இருப்பான், எல்லா ஊர்லயும் இருப்பான் அந்த மாதிரி ஆளு. யாரை பார்த்தாலும் ஒரே கேள்வி கேட்டுருப்பான், இப்ப என்ன பண்றீங்க? போன மாசம் தான் சொல்லியிருப்போம், இப்ப என்ன பண்றீங்க? என்ன பண்றோம் என்ன கேட்டா அவர்கிட்ட, இப்ப என்ன பண்றீங்க? போன மாசம் சொன்ன, ஏன் திருப்பி ஏறன்னு? ஏன் சார்? இல்ல என்ன பண்றாருன்னா, அவனை வெறுப்பேற்றலாம்னு நினைச்சு என்ன பண்ணேன், பேசுறேன் சார்னு. அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இந்தியாவில எல்லாரும் ஊமை மாதிரியும் இவன் மட்டும் தான் பேசுற மாதிரி. அவனுக்கு கோவம் வந்து, சார் பேசுற சரி, சோத்துக்கு என்ன பண்ற அப்படின்னா. நான் சொன்ன, பேசுறேன்ல அதுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு. அவன் உடனே சொன்னான், சார் அப்ப நீ வாய வாடகை விட்டு சம்பாதிக்கிற அப்படின்னா. அவனுக்கு அது திருப்தி. பேசி முடிச்சுட்டு கீழே வந்தா நல்லா பேசினா முடிஞ்சு போச்சு. ஏதாவது கேள்வி கேட்பாங்க, சார் உங்க அப்பா பட்டிமன்றம் பேசுவாரா? என்ன சித்த வைத்தியசாலையை வச்சிருக்கேன், தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார் அப்படின்னு வச்சு போயிடு. ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறது, எது கேட்கறதுன்னே தெரியாது சார். ஹாஸ்பிட்டல் 15 நாள் இருந்த ஆளை போய் பார்க்கறான். கடைசி நாள் டிஸ்சார்ஜ் அன்னைக்கு அவன் நிம்மதியா வீட்டுக்கு போகலான்னு இருப்பான். அந்த நேரத்துக்கு போவான். இந்த காஞ்சி போன சாத்துக்குடி 4 பையன் இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனு. ஏன் இங்க கிட்டி திருடுவானுங்களே, அவன் அத்தோட வயிறை பிடிச்சி வயிறு மேலே நர்ஸு கிட்டே வரவன் போ அப்படின்ட்டான். நானும் நிறைய மாட்டியிருக்கேன். இந்த பெண்களை நானும் அண்ணெல்லாம் நிறைய மீட்டிங்ல சொல்றோம், யாரும் கேட்கறதில்ல. இந்த பெண்கள் சீரியல் பார்க்கறத குறைங்க அப்படின்னு. அதை கூட நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். நான் உண்மையிலேயே ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க மனநோயாளியா ஆவறாங்கன்னு சொல்றாங்க. அதனால மனத்தை பற்றி பேச வந்த நான் இதை கொஞ்சம் சிந்திக்க உங்களை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றேனே தவிர என் வீட்லயே கேட்க மாட்டாங்க. நான் அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரேங்க, ஒய்ஃபு வரக்கும் போல சீரியல் பார்த்துன்னு இருக்குது அப்படின்னு பார்த்தேன். சீரியல்ல ஒரு கேரக்டர் சூப்பா 60+. நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அதான் சிந்தனை செய்யாம என் ஒய்ஃபை பாராட்டுறேன்னு சொல்லி, உங்க அப்பா மாதிரியே இருக்காருன்னு. உண்மையிலேயே அந்த எங்க மாமனார் மாதிரி கொஞ்சம் மூஞ்சி, உங்க அப்பா மாதிரியே இருக்காருன்னு. அவன் திடீர்னு அப்ப எங்க அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா. ஏன்னா அந்த கேரக்டர் பைத்தியமா எனக்கு தெரியாது சார். அவன் அதை உண்மை நினைச்சு எங்க அப்பா நான் பைத்தியமா அப்படின்னு அளவு சண்டை. உண்மையிலே அவங்க அப்பா லூசுதான், அதுக்கு சீரியல்ல நடிக்க வேணாம். சரி எல்லாமே அப்படிதான் சார். இப்ப எனக்கே நான் அடிக்கடி சிந்திப்பேன், இந்த ரவைய கண்டுபிடிச்சே எவன்? ஆபீஸுக்கு போகும்போதெல்லாம் யோசிப்பேன், அது கூகுள்லயும் தெரியல, எவன் கண்டுபிடிச்சான்? அவன் மட்டும் மாட்டினான். டெய்லியா வைப்பான் சார். ஆபீஸுக்கு போகும்போது நம்ம சிந்திக்கிறது இது மட்டும்தான். ஆபீஸுக்கு உள்ள போனோம்னு சிந்திக்கிறது வேற. 10வது ஸ்டெனோவை காணுமே, என்ன ஆச்சு? சிந்தனை சொல்றேன். நான் இப்ப கூட சொல்றேன், யாராவது உங்க நண்பர்கள் வீட்டுல கிரகப்பிரவேசம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு போய் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு, எப்படியும் ஒரு கேசரி பூரி இட்லி ஏதாவது போடுவாங்க, சாப்பிட்டு வந்துருங்க. நோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின். நிறைய பேருக்கு அது தெரியலீங்க, ஏன்னா சிந்திக்கிறது கிடையாது. ஒரு நிமிஷம் அவன் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பான், நல்லா இருப்பான், வந்துரு. இவரு என்னமோ பெரிய சீஃப் இன்ஜினியர் ஆட்டம் போய் அதை கேட்கக்கூடாத கேள்வி லைனா கேட்பான். எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ நீ கொடுக்குறியா? 100 ரூபாய் எடுத்துன்னு வந்து கவர்ல வச்சு ஒட்டி அது பிரிக்கிறதுக்கு முன்னால ஓடிட போறேன். ஃபுல்லா சாப்பிட்டேன், நாங்க போய் வாங்கிட்டேன். போ எவ்வளோ ஆச்சு? சில பேருக்கா என்ன கம்பி போட்டேன், என்ன கம்பி போட்டா உனக்கு தான் முறுக்கு கம்பி போட்டியா, என்ன பெயிண்ட் அடிச்சு, இதெல்லாம் தேவையில்லாது. நான் ஒரு இடம் வாங்கி பிளாட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவஸ்தப்பட்ட எங்க தாய்மாமா வந்துட்டார் சார், அதே கேள்விதான் எவ்வளோ ஆச்சு. அவருக்கு வந்து சிந்திக்கிறது இல்லை, அவர் சிந்தனை ஒன்னே நம்மளை காலி பண்ணிட்டு போகணும்னு. சிந்தனை செய் மனமே என்றால் சிந்திக்க வேண்டும், நல்லதை சிந்திக்க வேண்டும். அதுதான் அதுக்கு வர. ஒருத்தர் கஷ்டப்பட்டுருக்கான், லோன் வாங்கியிருப்பான், இஎம்ஐ கட்டணும், எல்லா டென்ஷனும் இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எவ்வளோ ஆச்சு சொன்னேன். அவ்வளவா? இப்ப பசங்க எல்லாம் வளர்ந்தா இந்த செவரு இச்சுனால இச்சு பெருசாக்க இல்லாம இல்லமாம்மா, அது அடுத்த வீட்டுக்கும் அதான் செவரு அப்படின்னு. அப்ப இதுவும் அது. அப்போ அது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு அதான் கிரவுண்டு அப்படிங்கிறது. அப்ப இது
கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அதான் சீலிங்னு. எங்க மாமா ஒரு வார்த்தை கேட்டாருங்க, ஏண்டா இதை கேட்டா உண்டில்லா உண்டுன்ற, இதை கேட்டா உண்டில்லா உண்டுன்ற, இதுவும் உண்டில்லைன்ற, 65 லட்சம் ரூபாய் கொடுத்து என்னடா வாங்கினேன்? எனக்கே பயமாயிடுச்சு சார், ஏமாத்திட்டு அன்னைக்கு நைட் தூங்கலைங்க. இன்னைக்கு ஏமாந்துட்டோமோ எனக்கு கிடைக்கல. அவர் கேட்ட ஒரு கேள்வி கிடைக்கல. இதை சொல்றதுக்காக அவர் திருச்சியில இருந்து பஸ்ல ஏறி வந்திருக்கான் சார், டிக்கெட் வாங்காம. இல்லை, ரொம்ப கஷ்டம். நிகழ்காலத்திலே இருக்க மாட்டான். ஒண்ணு கடந்த காலத்துல இருப்பான், இல்லைன்னா எதிர்காலத்துல இருப்பான். எங்க தாத்தா சார் தெருவில் 7 வீடு வச்சிருந்தாரு. இதையே சொல்லுப்பா, நீ வாடகை வீட்டுல இருக்கிற சார். தாத்தா வச்சிருந்தா சரி, நீ என்ன வச்சிருக்க? தாத்தாவை பத்தியே பேசுவான். சில பேர் எதிர்காலத்தை பத்தியே பேசுவான். பார்த்துக்கிறீங்களா? 5 வருஷம் சார், என் லெவல் ஏதோ வேற லெவல் வேணாம், இதை 10 வருஷமா சொல்லிருக்கலாம். அது நிகழ்காலத்துல இல்ல சார், ஆம்பிஷனுக்கு அர்த்தம் தெரியாம சுத்துறோம் சார். நம்ம எங்க எது பேசணும், எப்ப பேசினாலும் சிந்திக்காமல் வாயில வர வார்த்தை, இல்லைன்னா உணர்ச்சி பூர்வமான வார்த்தை, இதை பேசுகிறது தான் இன்னைக்கு நிறைய. எவன் ஒருவன் அதை சிந்திச்சு உணர்ச்சியை கட்டுப்படுத்தி சிந்திச்சு பேசுகிறானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆளாக வரலாம். அதான் உண்மை. ஆனா நம்ம இருக்க மாட்டோம், அதுதான் பிரச்சனை. கல்யாணத்துக்கு போறோம் சார், போனா மணமக்களை வாழ்த்து சாப்பிட்டு வந்துடும். சில பேர் பாருங்க, சென்டர்ல உட்காந்து அவன் மாதிரி அறிவுரை அள்ளி விடுவான். இதுக்குன்னா சில பேர் போவான். அதுலயும் அந்த சொல்ற ஆளுக்கு 60 வயசு மேல ஆயிடுச்சு வச்சுங்களா, சுத்தம். அவனுக்கு அந்த உறவுன்ற உரிமை இருக்கு. ஒரு பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணி ஒரு டீனேஜ் பொண்ணு போகுது, இங்க வாங்க பார்வதி பொண்ணு தானே, ஆமா, உனக்கு செவ்வாய் கிரகம் நாங்களே, செவ்வாய் தோஷம் நாங்களே, முடிச்சா மாப்பிள்ளை கட்சிதான். அந்த பொண்ணு அப்படியே டல்லாயிடும். அது வரையும் பட்டாமூச்சி மாதிரி பறந்து இருந்தது. இந்த செவ்வாய் தோஷத்தை அதுகிட்ட கும்பல் நடுவில் கேட்பான். பையன் ஒருத்தன் போயிருப்பாங்க, சபாபதி பையன் தானே, ஆமா தாத்தா, அதே 17 வச்சுக்கிறேன் நாங்களே, அங்கதானே. அந்த பையன் அதோட முடிஞ்சுது. கல்யாணத்துக்கு ஏன் வந்தேன், வேலை இல்லாதவனை கூப்பிடுவான், வேலை கட்சி தானுவான், வேலை கிடைக்கிறவனை கூப்பிட்டு ப்ரொமோஷன் கட்சி தானுவான். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை இல்லையான்னு கேட்பான், குழந்தை இல்லைன்னா ஏன்னு கேட்பான் சார். அதாவது குழந்தை இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட ஏன்னு கேட்கறது எவ்வளவு அசிங்கம், அநாகரிகம்னு தெரியல. ஏன்னா பேசுறவன் சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம இதை பேசுறமே அவன் மனசு புண்படமே சிந்தனை கிடையாது. ஏன் அப்படிமா குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கா, என்ன குழந்தை, ஆம்பளை,